திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்வில் நம்முடைய உண்மை விளக்கம் என்கிற இந்த ஞான நூலில் தொடர்ந்து நாம் இறைவனுடைய கருணையினால் குருநாதருடைய பெருமையை பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் என்று மெய்கண்டாரை துதித்த வணக்கமும், எனக்கு இருக்கிற ஐயங்களை தீர்த்து அருள வேண்டும் என்று மாணாக்கருடைய விண்ணப்பத்தையும் கேட்டோம். மாணாக்கருடைய ஐயம் என்ன என்று கேட்டபொழுது அவர் 7 வினாக்கள் கேட்டிருக்கிறார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. எனக்கு நீங்கள் இந்த 7 கேள்விக்கும் விடை அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். குருநாதர், உனக்கு நான் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். வள்ளலாகிய இறைவன் திருவாய் மலர்ந்து அருளிய ஆகமத்தில் உன்னுடைய வினாக்களுக்கெல்லாம் விடை இருக்கிறது, நான் சொல்கிறேன், நீ கவனமாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். பிறகு சொல்லத் தொடங்குகிற பொழுது முதல்ல கண்ணுக்கு தெரிகிற பொருள் 36 தத்துவத்தில் 5 பொருள். அந்த 5 பொருளில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்கிற 5 பொருள். இந்த 5க்கும் ஒரு பாட்டில் வடிவத்தை சொன்னார். பிறகு அவற்றுக்குரிய வண்ணம் சொன்னார். நிறம் என்ற வகையில் நிறம் சொன்னார். பிறகு அவற்றுக்குரிய எழுத்து சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு அட்டவணை போட்டுக்கொண்டால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று பட்டியல் படுத்தப்படுகிற பொழுது வரிசையாக எழுதிக்கிட்டால் மேலே தலைப்பு என்னென்னா அதுக்குரிய வடிவம், அடுத்தது நிறம், எழுத்து, அப்படி ஒரு அட்டவணை போட்டுக்கொண்டால் நம்மளுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு அமைத்து கொள்ளலாம். அந்த வகையில் 3 செய்தி இப்போ நாம் தெரிஞ்சிருக்கிறோம். இனி 4, 5ன்னு அடுத்தடுத்த செய்தி சொல்ல போகிறார். அடுத்த பாட்டில் இவற்றுக்கு என்று அடையாளங்கள் சொல்லுகிறார். வடிவம் என்பது வேறு, அடையாளம் என்பது வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. நினைவில் கொண்டு, அடையாளம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் வேறு, வடிவம் என்பது வேறு. ஆக முன்னே சொல்லப்பட்ட பாட்டில் 5க்கும் வடிவம் சொன்னார். இப்போ சொல்வதற்கு அதற்குரிய சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இந்தியா என்றால் ஒரு வடிவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு சிம்பல் இருக்கிறது. ரெண்டுக்குள்ளே 2 ஒன்றல்ல. இந்தியா என்பது வரைபடத்தில் காணும்போது 3 பக்கம் நீர் சூழ்ந்து ஒரு பக்கம் மலை சார்ந்த பகுதியாக தீபகற்பமாக இருக்கிறது, தீவாக இல்லை. இதே இலங்கை தீவாக இருக்கிறது. ஏன் 4 பக்கம் தண்ணி சூழ்ந்து இருப்பதனால இது தீவுன்னு பேர். 3 பக்கம் நீர் சூழ்ந்திருப்பதுனால தீபகற்பம் என்று பெயர். இது பூகோள வடிவம். சிம்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூவண்ண கொடி, அசோக சக்கரம், இது இந்தியாவினுடைய சின்னம் அப்படிங்கிற. அது மாதிரி 5 பூதத்துக்கும் வடிவம் சொல்லப்பட்டது. அது பூகோள அமைப்பு போல. இப்போ சொல்வது சிம்பல்ஸ் என்பதை நினைவு கொள்ளும். 2 ஒன்றல்ல, மயங்கிடக்கூடாது. இப்போ அந்த 5க்கும் அதுக்குரிய சிம்பல்ஸ் சொல்கிறார் பாருங்கள். பாட்டு எண் நமக்கு 6. குறி, குலிசம், கோகனதம், கொள் சுவத்தி, குன்றா அரு புள்ளி, ஆர் அமுதவிந்து, பிரிவின்றி, மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் போதும். இப்போ குறி அப்படிங்கிற சொல்லுக்கு அடையாளம் என்று பொருள். குறிகளும் குணங்களும் என்று தேவார பதிகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். குறிகளும் குணங்களும், குறி ஒன்றும் இல்லார்க்கு அப்படின்னு இறைவனை சொல்லும்போது அடையாளம் இல்லாதவன் என்று சொல்லலாம்.
அவனை தடத்த நிலையில் தான் நம்ம அடையாளப்படுத்த முடியும். குறிகனும் கோயிலும் என்று பாடும் பொழுது வடிவம் கடந்த பெருமான் நமக்கு அருள் செய்வதற்காக ஒரு வடிவம் தாங்கி வருகிறார். குறியீடுகளை கடந்த பெருமான் நம் அன்பு வழிபாட்டை ஏற்பதற்காக ஒரு குறியீட்டில் வந்து வழிபாட்டை ஏற்கிறான் என்று சொல்லும்போது அதை குறி என்ற சொல்லால் சொல்வது பழக்கம். அந்த வகையில் இந்த 5 பூதங்களுக்கும் குறி என்பது என்னன்னு கேட்டால் குலிசம் அப்படின்னா வரிசையை பண்ண, இது பேர் நிரல் நிறை என்று பெயர். 5க்கும் 5 பேரை சொல்லிட்டார். அதனை தொடர்ந்து 5 பூதத்தை அடுத்த வரியில் சொல்லியிருக்கிறார். அதை சொன்னார், குலிசம், கோகனதம், சுவத்தி, அதுக்கப்புறம் அருப்புள்ளி, ஆரமுதம், விந்து அப்படின்னு ஒரு 5 சொல் பயன்படுத்தியிருக்கார். நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்தினீங்கன்னா குலிசம் என்பது மண்ணுக்குரியது, கோகனதம் என்பது நீருக்குரியது, சுவத்தி என்பது நெருப்புக்குரியது, காற்றுக்கு அருப்புள்ளி, ஆகாயத்துக்கு ஆரமுதம் என்கிற அமுதத்துளி என்று பெயர் கொடுத்திருக்கிறார். இப்போ இதை சொல்லுகிற பொழுது மாணவனுக்கு ஒரு அடை கொடுக்கிறார். ஒன் புதல்வா. இந்த ஒன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சிறந்த என்று பொருள். ஒன் அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த என்று பொருள். திருக்கோவையாரில் ஒரு பாட்டு உண்டு. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதி கூடலின் ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. அங்கே தமிழ் என்று சொல்லாமல் ஒன் தீந்தமிழ் என்று மணிவாசக பெருமான் அந்த தமிழுக்கு ஒன் தீந்தமிழ் என்று ஒரு அடை கொடுத்திருப்பதை திருக்கோவையாரில் காண்க. ஒன் என்பதுக்கு ஒப்பற்ற, சிறந்த என்று பொருள். முன்னையே மாணாக்கனை சொல்லும்போது என்ன சொன்னார்? யோகம் நிகழ் புதல்வா உற்றுனர். இப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, சிறந்த மாணவனே, நான் சொல்வதை நீ நன்றாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், இன்னும் நன்றாக கேள் அப்படிங்கிற உணர்வில் சிறந்த மாணவனே. இந்த 5 பூதங்களுக்கும் உரிய வடிவம் எது என்று சொன்னால் அதுக்குரிய சிம்பல் என்று சொல்லக்கூடியதை சொல்லும் பொழுது நிலத்துக்குரியது குலிசம். இந்த குலிசம் என்பதற்கு தமிழில் வஜ்ராயுதம் என்று பெயர். வஜ்ரம் நீங்கள் இதை எங்கே பார்க்கலான்னா முருகப்பெருமானுடைய சன்னதியில் துவாரபாலகர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் கையிலையும் பார்த்தீங்கன்னா வஜ்ரம்ங்கிற ஆயுதம் தான் கையில் வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்கும்? யா என்ற எழுத்தை மேலேயும் அப்படியே திருப்பி கீழே போட்டால் எப்படி இருக்கும்? அது போல் இருக்கும். ஒரு இப்படி விரிந்து சூலம் போல் 3 கோடு இப்படி விரிந்து நிற்கும். அது திருப்பி கீழே 3 இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் வஜ்ராயுதம் என்பது. நம்ம தெரியும், வஜ்ரம் என்றால் உறுதித்தன்மை என்று பொருள். இப்போ நிலம் என்பது உறுதியாக இருப்பதனால தான் நம்மளையெல்லாம் தாங்கி நிற்கிது. நிலம் நீர் மாதிரி உறுதியாக இல்லைன்னா நம்ம இருக்க முடியுமா என்ன? இப்போ இங்கே உட்காந்து சேரை போட்டு உட்காந்துருக்க மாதிரி கடலில் போய் சேரை போட்டு உட்கார முடியுமான்னு கேட்டால் தண்ணீர் என்ன பண்ணும்? சேரை போட்டனே அது முதல்ல உள்ளே போயிடும். அப்புறம் நாம் போய் எங்கே போய் உட்கார முடியும்? ஏன்? அது கடினத்தன்மை உடையதில்லை, இலகுவானது. அதனுடைய குணம் வேறு. நிலத்துக்கான குணம் கடினத்தன்மை உடையது. அதனால் இது என்ன பண்ணுது? நம்மளை தாங்கி நிற்கிறது. எனவே அதுக்கான குறியீடு என்பது வஜ்ரம். அப்போ வஜ்ரம்னா உறுதித்தன்மை, கடினத்தன்மையை உணர்த்துவது. எனவே இதுக்கு அடையாளம் எதுன்னு கேட்டால் வஜ்ரம் அப்படின்னார். அது வஜ்ராயுதம் என்று பெயர். முருகப்பெருமானுடைய துவாரபாலர்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளம் அப்படின்னு நினைவில் கொள்ளுங்கள். இந்திரனிடத்தில் கூட அந்த வஜ்ராயுதம் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து நீர், அதுக்கான அடையாளம் தாமரை. தாமரை என்பது தண்ணீரினுடைய அடையாளம்னர். அதுதான் பாட்டில் கோகனதம் என்ற சொல்லால் குறித்தார். கோகணம் தம் என்றால் தாமரை என்று பொருள். அதுக்கப்புறம் நெருப்புக்கு சொஸ்திகம். இது நம்ம இந்த சொல் பெரும்பாலும் இந்த எழுத்தை பயன்படுத்துவதில்லை. வட நாட்டில் இருக்கவங்க பெரும்பாலும் அதிகம் பயன்படுத்துவாங்க. இந்த விநாயகப் பெருமானுடைய கையில் போடும்போது சொஸ்திகம் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் நெருப்புக்கான அடையாளம் என்பது, சொஸ்திகம் என்பது. நீங்கள் பெரும்பாலும் விநாயகருடைய படங்கள், வடநாட்டின் சார்பிற்குரிய படங்களில் அந்த குறியீடு அவசியம் புலப்பட்டு இருக்கும். அவருடைய கைகளில் பார்த்தீங்கன்னா
அந்த குறியீட்டை குறித்திருப்பார்கள். எனவே அதுபோல் நெருப்புக்கான அடையாளம். அதுக்கப்புறம் சொன்னார் காற்றுக்கு 6 புள்ளிகள்ன்றார். முன்ன சொல்லும்போது அருகோணம் என்பது வடிவம், இப்போ 6 புள்ளிகள் என்பது அதுக்குரிய வடிவமாக சிம்பல்ஸாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகாயத்துக்கு அமுத துளிகள் அப்படின்னு பேர். இப்போ வானிலிருந்து மழை துளி வருதுங்க, நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா நீங்கள் அந்த துளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையாக தண்ணீரில் கொண்டு கையை நனைச்சிக்குங்க. நனைச்ச பிறகு இப்படி விரல வழியே தண்ணி ஒழுகட்டும். என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேருந்து அப்படியே ஒழுகும்போது இந்த விரலை ஒட்டி இருக்க பகுதியில் லேசாக தொட்டு நிற்கும், அப்படியே தண்ணி விரிந்திருக்கும். எப்படின்னா அடிப்பகுதி இப்படி விருந்து இப்படி புள்ளி அப்படி கையில் இருக்கும். அந்த ஒரு சொட்டு விழுகும்போது நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தண்ணி கையிலிருந்து விழுகும்போது பிடிச்சிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா அது மேல் பகுதி கூர்மையாக அடிப்பகுதி அப்படியே வளைஞ்சு நிற்கும். அதுதான் அமுத துளிகள். ஏன் வானிலிருந்து பெறுகின்ற மழை நீர், அதுதான் அடையாளம். எனவே ஆகாயத்துக்கான சிம்பல்ஸ் என்பது அமுத துளிகள் அப்படிங்கிறது தான் அதுக்குரிய அடையாளம். இதை இந்த பாட்டில் சொல்லிட்டார். எனவே இவ்வாறு 5ம் உண்டு என்பதை அறிந்து கொள்வாயாக. இதில் இந்த பாட்டில் உள்ள செய்தி இதுதானுங்க. எனவே 6க்கும் 5க்கும் 5 வடிவம் சொல்லிட்டார். இனி அடுத்த பாட்டு. இதில் குறிப்பு மாணவனை சிறந்த மாணவன் என்று சொன்ன சொல் சிந்தனைக்குரிய சொல். ஒன் புதல்வா என்ற சொல் ஒரு சிறப்பு நிலையில் உணர்த்தப்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. இனி இந்த பூதம் 5க்கும் 5 தெய்வம் இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5க்கும் 5 தெய்வங்கள் இருக்கின்றார்கள். யாராரு? பாட்டை பாருங்க. 7வது பாட்டு. பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள், பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆரார் அயன் ஆதி ஐவராம், அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால், ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் அந்தம், தோற்றம் முதல் 5ம் பழுதரவே பண்ணுவார்கள் பார். இந்த பாட்டில் பார் அப்படிங்கிற சொல்லு 2 இடத்துல இருக்குது. பாட்டின் தொடக்கத்திலும் இருக்குது பாராதி, பாட்டின் கடைசியில் பார். ஆனால் 2க்கும் பார் என்ற சொல்லுக்கு ஒரே பொருள் அல்ல. முன்ன பார் என்பது மண்ணை குறித்தது, பாராதி அப்படிங்கும்போது பார், பார் என்பது மண் உலகமாகிய பூமி முதலான அவற்றை குறிக்குது. பாராதி மண் முதலான 5 பூதங்களுக்கும் 5 தெய்வங்கள் இருக்கிறார்கள். யார்? இது கேள்வி. பாட்டிலே வச்சுட்டார். பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆரார். யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 5 பேர் இருக்கிறாங்க. யார் 5 பேர்? பிரம்மன் முதலான 5 பேருன்ட்டார். பாட்டில் அயன் ஆதி ஐவராம், அயன் ஆதி ஐவராம். அப்போ நீங்கள் இதை வரிசைப்படுத்திக்கணும். எப்பயும் நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த பூதங்களை சொல்லும்போது மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. பாட்டில் சொல்லுகிறவர்கள் மாற்றி மாற்றி சொல்லலாம். அதுக்கு நூல், அந்த இலக்கணம் அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறது. நீங்கள் யாராவது ஒரு அன்பரை பார்த்து 5 பூதங்கள் எவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாட்டுக்கு மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக சைவ சித்தாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். 2 முறை இருக்குது. ஒன்று நிலம் தொடங்கி ஆகாயம் வரைக்கும் வரிசைப்படுத்தணும், அல்லது ஆகாயம் தொடங்கி நிலத்தில் கொண்டாந்து முடிக்கணும். 2 வகையில் ஏதாவது ஒரு முறையில் சொல்லணும். நீங்கள் 5 ஏதோ ஒன்று குறிச்சிக்கப்பா, 1 சொல்லிட்டு நான் 2 அது 3 அது அப்படி மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக அந்த பாடத்தை கவனிக்கலேன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் அறிவுக்குள்ளே அது பதியலேன்னு அர்த்தம். அப்போ நம்ம சொல்லும்போதே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்லணும். இந்த வரிசையை வச்சுக்கிட்டா தான் இப்போ சொல்லக்கூடிய 5 பேரும் வரிசையை பொருத்தணும். இப்போ பிரம்மாவை மட்டும்தான் சொல்லிக்கிறார் அயன்னாதி ஐவராம். அப்போ இந்த 5 பேர், 5 பூதம் இருக்குது.
5 பூதத்துக்கு 5 தலைவர் இருக்கிறாங்க. 5 தலைவருக்கு 5 தொழில் இருக்குதுன்ட்டு அந்த பாட்டை பாருங்கள். பாராதி அப்படின்னு சொன்னவர் ஓரொரு தொழில் அப்படின்ட்டார். இந்த 5 பேர் இருக்கிறாங்க, ஓரொரு தொழில் அவருக்கு. ஒருத்தன் வேலையை இன்னொருத்தன் செய்ய மாட்டான்னு அர்த்தம். பிரம்மனுக்கு ஒரு வேலை இருக்குது, படைத்தல். அப்போ அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் செய்யுள்ள பாட்டு இல்லை. அப்போ நீங்கள் 5 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். படைத்தல், அப்போ தொழில் தெரியணும், அதுக்குரிய தலைவர் தெரியணும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில். இந்த 5க்கு 5 தலைவர். படைத்தலுக்கு பிரமன், காத்தல் திருமால், அழித்தல் உருத்திரன், மறைத்தல் மகேஸ்வரன், அருளல் சதாசிவம். இந்த 5 பேரும் 5 பூதத்துக்குரிய தலைவர்கள். எனவே 5 பூதத்துக்கு தலைவர்னு சொன்னீங்கன்னா இந்த 5 பேரும். இந்த 5 பேர்த்துக்கு என்ன தொழில் அப்படின்னு கேட்டால் படைத்தல் முதலான 5 தொழில். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். ஒருவர் வேலையை இன்னொருவர் செய்ய மாட்டார். அதை இந்த பாட்டு தெளிவுபடுத்திட்டார். அதாவது ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லும் கால். தோற்றம் முதல் 5ம், படைத்தல் முதலான 5ம் எப்படி செய்வாங்க? குறைபாடு இல்லாமல் செய்வாங்களாம். பழுதறவே பண்ணுவார்கள் பார். இப்போ சொன்ன பார் என்பதுக்கு காண்பாயாக. பார்னா கான் என்று பொருள். முன்ன பார் என்பது மண்ணை குறித்தது. இப்போ சொன்னது பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. பாட்டு நினைவு இருக்கு இல்லைங்களா? பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரதன். அங்கே பார் என்பது மண் உலகத்தை குறித்தது. அது மாதிரி இங்கே பார் மண்ணை குறித்தது. இப்போ அந்த 5 பூதம், 5 தலைவர், அந்த தொழிலுக்குரிய, அந்த தெய்வத்துக்குரிய தொழில். ஒவ்வொருவர் ஒவ்வொரு தொழில் செய்வார்கள். நீங்கள் இந்த இடத்துலையே ஒன்றை கூடுதலாக நினைவில் கொள்ளணும். 5 பேரும் 5 தொழில் செய்வாங்க. சரி, இவர்கள் யார் சுப்பீரியர் அப்படின்னு கேட்டால் 5 பேரும் சுப்பீரியர் இல்லை. 5 பேரும் 5 துறையினுடைய தலைவர், ஹெச்ஓடி. நாம் சொல்லணும்னா இவங்க 5 பேரும் யார்? ஹெச்ஓடி. அப்போ பிரின்சிபல் யார்? அவர் தான் சிவபெருமான். இது நீங்கள் சும்மா சாதாரண நீங்கள் நிறைய பேர் வாதத்துக்காக இந்த சாமி பெருசு, அந்த சாமி பெருசு, அப்படி இப்படிலாம் பேசி கொண்டு இருப்பாங்க. பேசி கொண்டு இருந்தால் நீங்கள் பாட்டு கேட்டுட்டு சிவசிவா அப்படின்னு நான் பாட்டுக்கு வந்துடலாம். போய் அவங்கள்ட்ட பேசியெல்லாம் புரிய வச்சலாம். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த தெய்வமும் நாம் பழித்தோ இழித்தோ சொல்வதில்லை. ஆனால் அவரவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவரவருக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி இன்னொருத்தர் வர முடியாது. இப்போ ஒரு புரிந்து கொள்வதற்காக நீங்கள் வைத்துக்கிட்டீங்கன்னா, அமைச்சர் இருக்கிறாங்க, முதல்வர் இருக்கிறார். முதல்வர் ஆணையின் வண்ணம் அமைச்சர்கள் இயங்குவார்கள். அது பிரதமராக இருந்தாலும் அப்படி தான். பிரதமர் ஆணையின் வண்ணம் தான் அமைச்சர்கள் இயங்குவார்கள். சரி, இப்போ அவங்க ஒரு துறையில் ஒரு முன்னெடுத்த நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த அமைச்சர் என்ன பண்ணணும்? தனக்கு கீழே இருக்கிற ஐஏஎஸ் எல்லாம் கூப்பிட்டு, இப்படி ஒரு சிந்திக்கிறேன், சரியா தப்பா? சார் அருமையாக செஞ்சுங்க, சரி ஒரு திட்ட வரையறை போட்டு கொடு அப்படின்னு போட்டால் உடனே அவங்க உட்காந்து ஒரு கூட்டி உட்காந்து இதை பண்ணலாம், இவ்வளோ பண்ணலாம், இதுக்கு இவ்வளோ தேவைப்படும், இதுக்கு இத்தனை ஆட்கள் தேவைப்படும், இத்தனை நாட்களில் முடிச்சிடலாம், இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், இவ்வளோ பட்ஜெட் போடணும், இத்தனையும் சேர்த்து ஒரு கோப்பை தயார் பண்ணி கொண்டாந்து அமைச்சர்களுக்கு கொடுப்பாங்க. அமைச்சர் என்ன பண்ணுவார்? நேராக முதல்வரையோ பிரதமரையோ போய் பார்த்து, ஐயா கால் ஷீட்டுக்கு நேரம் கேட்டு வாங்கிட்டு போய் கொடுத்து அவர் பார்ப்பார், இப்படி ஒரு திட்டத்தை பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்கள் அனுமதிக்க வேண்டும். சரி கொடுத்துட்டு போங்க, படிச்சுட்டு சொல்கிறேன். படித்து பார்க்குறார், பரவாயில்லையே மக்களுக்கு பயன்படுற திட்டமாக இருக்கிறது, செய் அப்படின்றார். கையை போட்டு கொடுத்தா உடனே அவை கூடும்போது அவருக்கான துறை வரும்போது அவர் அறிவிப்பார், இதுபோல் இந்த திட்டத்தை இந்த அரசு முன்னெடுக்குகிறது அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் கைதட்டி, மேசை கைதட்டி, ஆஹா புதிய திட்டம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இப்போ இதில் யாருடைய பணி இருக்குது? அமைச்சர் தான் சொன்னார், ஆனால் ஒப்புதல் யார்கிட்ட பெறப்பட்டிருக்கிறது? முதல்வர்கிட்டோ அல்லது பிரதமர்கிட்டயோ பெறப்படுகிறது. இது எப்படி ஒரு இதுதாங்க ஆட்சி முறைன்னு பேர். என்ன நீங்கள் அமைச்சராக போட்டிங்களா, உங்களெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு அமைச்சர் இருந்தால் என்ன ஆவார்? டிஸ்மிஸ் ஆகிடுவார் இல்லையா? நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே,
நான் பண்ணுறதான் என்ன, நீங்கள் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா நான் வச்சுக்கன்னா நீ கொடுத்துட்டு போப்பான்றுவார். அப்போ என்ன தெரியணும்னா, ஒரு அமைச்சர் என்பவர் முதல்வருக்கோ அல்லது பிரதமருக்கோ கட்டுப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அமைச்சர் யார்? அந்த துறையினுடைய தலைவர். சரி, முதல்வரோ பிரதமரோ மொத்த துறைக்கும் தலைவர். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அப்போ இந்த படைத்தல் முதலான 5 தொழிலுக்கு 5 HOD இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் மொத்த ஹெட்டு யாருன்னு கேட்டால் நாம் கும்பிடுகிற சிவபெருமான். மறந்துடக்கூடாது. ஏன், இந்த உருத்திரன் ஒருத்தர் அவர் சிவபெருமான் மாதிரியே இருப்பார். சிவபெருமான் அல்ல. மகேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார், சிவபெருமான் மாதிரியே இருப்பார், அவர் அல்ல. சதாசிவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அல்ல. ஏன், இவங்களாம் அந்த துறையின் தலைவர்கள். நாம் கும்புற சாமி யார்? 5 வேலையும் செய்கிற ஆள். ஒரு வேலை யாராவது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், இறங்கி பார்த்துருவார் அவர். இவங்க யாராவது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலை செய்ய முடியுமா என்ன? செய்ய முடியாதுங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகாது. நான் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ முதலாளி இருக்கிறாருங்க, ஒரு 5-6 பேர் தொழிலாளி இருக்கிறாங்க. சின்ன நிறுவனம். அதில் ஒரு அதில் பணி செய்யல ஒருவர் அன்றைக்கி பணிக்கு வரல. அவசியமான ஒரு வேலை பார்த்தாரு முதலாளி. அவன் சீட்டில் உட்காந்து இவர் உட்காந்து எல்லாம் கோப்பெல்லாம் எடுத்து வச்சு போட்டு கேட்பு, சரிப்பா நீ பார்ப்பான்னு பண்ணி இவர் அவன் வேலையை பார்க்கலாம். முதல் நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவு. இதில் 5 பேர்த்து ஒருத்தர் போய் அவர் சீட்டில் உட்காந்து கையெழுத்து போட முடியுமா என்ன? போட முடியாதுங்க. மறந்துடாதீங்க. இது ஏன் சொல்ல தெரியுமா? சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமான் தான். அவருக்கு மாதிரி இன்னொரு ஆள்லாம் இல்லை. நோ சப்ஸ்டியூட். அவர் வேலையை அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் அவர் யார் வேலையும் செய்வார். என்னையா கொடுமையாக போச்சு. அது கொடுமை இல்லை, அது கருணை. அது அவனுக்குரிய சுப்பீரியர், அவனுக்குரிய வானலாவிய அதிகாரம். அது அவனுக்கு அது தானாகவே இருக்கு. ஏன், வரம்பில் ஆற்றலுடையவன். 8 குணத்தில் 1 வரம்பில் ஆற்றல். வரம்பில் கருணை. கருணைக்கு எல்லை கிடையாது. அவன் ஆற்றலுக்கும் எல்லை கிடையாது. அவன் இரக்கத்துக்கும் எல்லை எங்கேயுமே அங்கே லிமிட்டே கிடையாது. எல்லாம் அன்லிமிட் தான், லிமிட்டே கிடையாது. இவ்வளவு பெரிய கருணை வடிவமானவன் தான் நாம் தொழுகின்ற தெய்வம். இப்போ நீங்கள் சிந்திக்கணும், கருணையே வடிவமான சாமி என்னை ஏன் சாமி இப்படி பாடாப்படுத்துற அப்படி நம்ம நெஞ்சு கேட்குதா இல்லையா? நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. ஆமாயா, நீங்கள் சொல்லி போட்டு போயிடுறீங்க இந்த சாமி கருணையான சாமி, கருணையான சாமி. இந்த கருணையான சாமி என்ன பாடுபடுத்துன்னு எனக்கு தாயா தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அவன் செயலில் கருணைதான் இருக்கிறது. கருணைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை ஒருபோதும் சிவம் செய்யாது. எனக்கு நம்புற மாதிரி இல்லைங்களே ஐயா, நம்பிக்கை வரமாட்டேங்குது. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம வயிற்றில் ஒரு கட்டி வளர்ந்துருச்சு. லேசாக அப்பப்போ வயிற்று வலி வரும். சின்ன மாத்திரை சாப்பிட்டு, ஒரு காப்பி சாப்பிட்டு, டீயை சாப்பிட்டு, கஷாயை சாப்பிட்டு ஓடிட்டு இருந்தோம். ஒரு நாள் கொஞ்சம் மயக்கம், வலி அதிகமாகி போச்சு. சரி, ஆஸ்பத்திரி போக வேண்டியது போச்சு. அவர் போனோன்னே இருக்கிற ஸ்கேனை பூரா பண்ண சொல்லிட்டார். எல்லா ஸ்கேனும் முடித்து வந்து பார்த்தோன்னே அவர் சொன்னார், வயிற்றில் இத்தனை எம்எம்ல ஒரு கட்டி இருக்குது. சரி, அது வாட்டு இருந்துட்டு போகுது டாக்டர், அது எடுக்காமல் விட்டுட்டினா புற்றுநோயாக போயிடும், எடுத்தாகும். என்ன டாக்டர் பண்ணுறது? முதலமைச்சர் நிவாரணத்தில் இந்த முதலுதவிக்கெலாம் தேனியில் ஃபைல்லாம் கையெழுத்து போட்டு வச்சுருக்கேன், இருக்குது. சரி, அப்போ இந்த சிகிச்சை அதன் கீழே செஞ்சிடலாம், நீங்கள் சரின்னா பண்ணிக்கலாம். வலிக்குது டாக்டர், வேறு வழி இல்லைம்மா, ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியா. சரி, பண்ணிடுவோம். சரி, இப்போ என்ன பண்ணாச்சு? அந்த நோயாளியை கூட்டிகிட்டு போனாங்க, ஐசியூக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனோன்னே என்ன பண்ணுவாங்க? கையை காலெல்லாம் ஒரு கட்டு கட்டி, இல்லைங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம் நிறந்துடக்கூடாதுல்ல, கை கட்டு கால் கட்டெல்லாம் போட்டு, வாய்க்கட்டு மட்டும்தான் போட மாட்டாங்க வச்சிங்களா. எல்லா கட்டும் கட்டி முடிச்சுட்டு ஒரு ஊசி ஒன்றை போடுவாங்க. எதுக்கு? மயக்க ஊசி. அப்படியே நீங்கள் மயக்கத்துக்கு போயிடுவீங்க. இப்போ என்னாச்சு? கத்தி எடுத்து கிழித்து அந்த கட்டி எடுத்து திருப்பி தைச்சி வச்சு எல்லாம் முடிச்சோடனே அவர் சொன்ன நேரம் கடந்த பிறகு மெல்ல 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 மயக்கம் தெளியும். தெளிஞ்ச பிறகு
உன்னை வலிச்சதை விட கூடுதலாக வலிக்கும். ஐயோ திரும்ப முடியல டாக்டர், வலிக்குது டாக்டர் அப்படிங்கிற ஒரு 4 நாளைக்கு வலிக்குமா சரியா போ. நீங்கள் அந்த 4 நாள் வலியை பொறுத்தீங்கன்னா ஆயுட்காலம் முழுக்க வலிக்காது. ஏன்? உள்ளுக்கு கட்டி தான் வெளியே எடுத்தாச்சு இல்லை. இப்போ அவர் ஸ்கேன் பண்ணி காட்டினார், பாருமா வயிற்று இருந்தது கட்டிப்பார், இவ்வளோ பெரிய கட்டி வயிற்றில் சுமந்துட்டு இருந்திருக்கிற, இதை விட்டுருந்தா நேரம் நீ புற்றுநோயில் செத்து போயிருப்பியன்னே அந்த டாக்டரை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காப்பாற்றி விட்ட கடவுளியா அவரு? ஓ அவர் தான் கிழிச்சவர். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் என்ன பண்ணார்? வயிற்ற கத்தி அழகாக இருந்த வயிற்ற கிழிச்சவர் அவர் தான், தைச்சு விட்டு அவர் தான். இப்போ வடு இருக்குது பாருங்க, இன்னும் காயம் மறையவே இல்லை. கிழிச்சு தெரியுதா? தெரியும். இந்த அழகான ஒரு வேளை முகத்தில் இருந்துன்னா அழகான முகத்தை அசிங்கப்படுத்தின டாக்டர் அவரு அப்படியே சொல்லுவீங்க? இல்லைங்க, என்னை காப்பாற்றின கடவுள்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? இப்போ மனசில் அப்படியே நினச்சிங்க, அந்த டாக்டர் தான் சிவபெருமான், நோயாளி தான் நாம். நம்மகிட்ட இருக்கிற துன்பம் என்பது தான் கட்டி. இப்போ என்ன பண்ணார்? அதை கொஞ்சம் கிழிச்சிருக்கிறாரு, எடுத்திருக்காரு, தைச்சிருக்கிறார். ஒரு 4-5 நாளைக்கு வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துட்டிங்கன்னா ஆனந்தமாக இருக்கலாம். அதை 5 நாள் பொறுத்துக்க முடியும். இந்த வலியை கூட டாக்டர் குணமாக்க மாட்டீங்களான்னு கேட்டால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அது உடம்புக்கான இயல்பு. ஒரு 4 நாளைக்கு வலி அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். ஒரு நாள் வலியே இல்லாமல் போயிடும். இதுதான் அடிப்படையான. அப்போ இறைவன் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நாள்தோறும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சின்ன கட்டியாக இருந்தால் சின்னதாக கிழிச்சா போதும். நாம் பெரிய பெரிய கட்டியாக செஞ்சு வச்சா என்ன பண்ணுறது? கிழிக்கிறதே வேலையாக போச்சு ஐயா. கிழிச்சா கம்மனை விட்டு தைச்சி தானே விடுறார் அவர். அப்புறம் அவர் பெரிய வல்லுனர். அவர் தையல்காரெல்லாம் மிகப்பெரிய தையல்காரன். ஏன்? கிழிப்பதிலும் வல்லுனன், தைப்பதிலும் வல்லுவன். ஏன்? அதனால தான் அம்மைக்கு பேர் தையல் நாயகி, அவன் பேர் வைத்தியநாதன். இவன் கிழிச்சு விட்டா அம்மா தைச்சி விட்டுருவாங்க. என்ன உலகத்தில் எந்த கடவுளுக்காவது இப்படி ஒரு பேர் இருக்கா என்ன? சிந்திச்சு. நமக்கு மட்டும்தான் இந்த பேர். சாமி அம்மா அவர் பாட்டு கிழிச்சிட்டு போயிட்டாருமா, கவலைப்பட நான் தைச்சி ஒரு 2000 அப்படியே தையல் நாயகி தைத்து நம்மளை காப்பாற்றிக்கும். 2 பேரும் சேர்ந்து நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னே பொழப்பாக உட்காந்துருக்கிறாங்க. ஐயா உனக்கு வேறு பொழப்பே இல்லையா? ஐயா உன்னை காப்பாற்றுறது தான் என் பொழப்புனே உட்காந்துக்கிறான் அவன். நமக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. நம்முடைய அறியாமை, நாம் செஞ்ச பாவம் நமக்கு துன்பமாக வரும்போது கருணை வடிவமானவன் கருணையாக நமக்கு தெரியவில்லை. அதான் நான் முன்னையே சொன்னேன் காலையிலேயே, ஒரு துன்பம் அல்லது இன்பம் எது உங்களை நோக்கி வந்தாலும் நீங்கள் அதற்குரிய செயலை முன்பே யாரோ ஒருவருக்கு செய்திருக்கிறீர்கள் என்ற தெளிவு பிறக்கணும். அந்த தெளிவு பிறக்காமல் இறைவன் கருணையை உங்களால் உணர முடியாது, எந்த காலத்தும் உணர முடியாது. இது நான் செய்தது என்று நீங்கள் உணர்ந்தால்தான் இறைவன் கருணை நம்ம அறிவுக்கு எட்டும், இல்லைன்னா எட்டவே எட்டாது. அப்போ 5 பேருக்கு 5 தொழில். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். இவர் வேலையை அவர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். சரி, இப்போ பிரம்மா என்ன பண்ணார்? நம்மளை வினை கணக்கெல்லாம் எடுத்து வச்சு படைப்பு என்கிற பிறப்பில் விட்டுட்டார். சரி, இப்போ யார் காப்பாற்றி கொண்டு இருக்கிறாரு? திருமால் காப்பாற்றிட்டு இருக்கிறார். சரி, இப்போ ஒரு நாளைக்கு யார் வருவா? உருத்திரன் வருவார். என்னப்பா அவரை கூட்டிகிட்டு போகலாமா? நல்லா கூட்டிகிட்டு போங்க சாமி. இல்லை அவர் என் கஷ்டத்தில் இருக்கிறாரு, நீங்களாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. என்னவான்? இவர் சீட்டு கிழிஞ்சு போயிடும். நான் சும்மா நீங்கள் தமாசுன்னு நினச்சிக்காதீங்க. படைத்தலோட பிரம்மாவுடைய வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் போய் நிறைய பேர், நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் டிவியில் வேறு போட்டு வச்சுருக்கிறீங்க எல்லாம். யாராவது நம்மளை சண்டைக்கு வர போகிறான், வந்துட்டு போகிறான், விடுங்க. இப்போ என்ன இல்லைங்களா? இந்த திருச்சிராப்பள்ளி போகிற வழி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. உங்கள் சாதகத்தை கொண்டு எங்கே வச்சு பூஜை பண்ணால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி எழுதி அனுப்பிச்சிடுவாராம். ஏயா ஒரு கோப்பு அனுப்பிச்சி விட்டா அது ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆன பிறகு ஃபைலை மாற்ற முடியுமா என்ன? சாதாரண செக்ரட்டரியேட்டுக்கு போன ஃபைலையே நீங்கள் கீழே இருக்கிற ஆள் மாற்றி கொடுக்க முடியாது. ஏன் சார் பேப்பர் மேலே போயிடுச்சு சார், நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கையை விரித்து உட்காந்துக்குவான். அது மாதிரி பிரம்மா படைக்கும் போது தலையெழுத்து எழுதி அனுப்பிச்சு சீல் வச்சு
குத்து நம்ம வேலை முடிஞ்சுன்னு அனுப்பிச்சிட்டாரு. இது எங்கே போச்சு? சிவபெருமான் கஸ்டடிக்கு போச்சு. இப்போ கொஞ்சம் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணோன்னே அவர் உடனே கிளிக்கி மாற்றி எழுதிடுவாரா என்ன? அப்படி எழுதிடுவார்னா எல்லாரும் அங்கேயே போயிட்டு வந்துடலாமே. அதெல்லாம் ஒரு கதைக்காக, பிரம்மா சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்லிக்கலாமே ஒழிய உண்மை அது அல்ல. பிரம்மாவின் தலையெழுத்து அழியணுமா? முருகன் திருவடி தலைமையில் வைக்கணும். முருகன் திருவடியை தலைமையில் அவன் வைக்கணும், நீங்கள் கொண்டு வச்சுக்கிறது இல்லை. அவன் தலைமையில் வைக்கணும். அயன் கையெழுத்து அழியும் செயல்பட்டு அழிந்தது அப்படின்னு பாட்டு ஒன்று கந்தர் அலங்காரத்தில் ஒன்று உண்டு பாருங்க. அவன் அயன் கையெழுத்து அழிந்தது, அவன் கால் பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தே. எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. நீங்கள் போய் சாதத்தை வச்சு பூஜை பண்ணி 100 ரூபா தட்டில் போட்டால் மாற்றிட முடியுமா என்ன? எவ்வளோ பெரிய அறியாமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் தெளிவாக இருங்க. சித்தாந்தம் படிக்கிற நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஐயா, இது மேலிடத்து சமாச்சாரம், கீழெல்லாம் கொடுத்து சரி கட்ட முடியாது. ஏதாவது வேணும், நாம் அப்பீல் தான் பண்ணணும். எங்கள் மேலே தான் அப்பீல் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண வேண்டிய கேஸு, அதை கொண்டு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே கொண்டு முடிச்சு இங்கேயே முடிச்சுக்கணும். அதுக்கு கேஸ் அங்கே போகாமல் இருந்தால் பரவாயில்ல, அங்கே போயிடுச்சே, வைக்கப்பட்டு சீல் வச்சு கொடுத்தாச்சு. எனவே பிரம்மனை கும்பிட்டா தலையெழுத்து மாறிடும் நினச்சிங்கன்னா மயக்கம். யாராவது பிரம்மாவை கும்பிட்றதுங்கன்னா கோச்சிக்காதீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது, புத்தகம் சொல்லு, நான் அதுக்கு தானே சொல்ல முடியும் ஆச்சுங்களா. அதே மாதிரி தானுங்க கோள்களுக்குமான இடம். சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, அந்த பயிற்சி இந்த பயிற்சி போய் இந்த நவகிரகத்தை சுற்றுன்னு சுற்ற வேண்டியது. தம்பி, என்ன சுற்றினாலும் வேலைக்காகாது தம்பி, நீ போய் சிவபெருமான சுற்று போ. ஏன், அவர் ஏதாவது கருணை கொடுத்தாருன்னா வேணால் உனக்கு விதிவிலக்குகளாக ஏதாவது பயன் விளையலாம். நீங்கள் சுப்பீரியரை வணங்காமல் கீழே சரிப்படுத்துதல் என்பது வாய்ப்பே இல்லை. அதை நீங்கள் சித்தாந்தம் படித்தா தான் உணர முடியும். இல்லைன்னா நீங்கள் புராணங்களையும் கதைகளையும் கேட்டு கேட்டு அங்கேயே நின்றுக்கும், இங்கே வரவே மாட்டோம். சனிக்கிழமை கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணி திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுவோம். அங்கே தான் பக்கத்தில் மயிலாப்பூரில் கபால் இருக்கட்டுங்க அப்படின்னு இங்கே பக்கம் போய் இப்படியே கும்பிட்டு இப்படியே போயிடுவோம். நிறைய பேர் அப்படி தான் போயிட்டுருக்கோம். சிவாலயத்துக்கே எப்போ தெரியுமா போவான் தெரியுங்களா? இந்த வியாழக்கிழமை சுண்டர் மாலை போடுவான். இல்லைன்னா சனிக்கிழமை போய் சனீஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணி போட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லியிருக்காரு ஜோசியன்னு திரும்பி பார்க்காம போயிடுவான். அவன் திரும்பி பார்க்காம போவான், சிவபெருமானையே திரும்பி பார்க்காம போயிடுவான். இது என்னத்தை கொடுமை சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இதெல்லாம் நம்முடைய அறியாமை மற்றவருக்கு முதலீடாகிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியுமோ புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நிற்கிறவங்க நின்றுக்கலாம். ஏன், திருமுறையும் சிவமும் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். நமக்கு ஒன்றும் வேற ஒன்றும் வேண்டியதில்லை, அது இருந்தால் போதும். சனீஸ்வரர் வரார், ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, வாங்க இப்போ தான் வரீங்களா, வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்டு போங்க. யோ, நான் யார் தெரியுமா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்னையா? ஏன், நான் யார் தெரியுமா? சிவபெருமானின் அடியவன், ஞாபகம் வச்சுக்க. இந்த எண்ணம் இங்கே இருக்கணும், உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கணுங்க. நான் வெறும் திருநீரை பூசிட்டு உருத்தராட்சை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருக்கக்கூடாது. என் நெஞ்சு சொல்லணும், நான் சிவனடியான் என்று என் நெஞ்சு சொல்லுச்சுன்னா நமக்கு எவரை பற்றியும் கவலை இல்லை. அதான் நாமார்க்கும் குடியெல்லும், சும்மா சொல்லிட முடியாது. அந்த பாட்டை சொல்லணும், நெஞ்சில் அவருக்கு சிவனடியார் என்ற நினைப்பு இருந்துக்காட்டி சொன்னார். நான் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. சும்மா சொன்னாரா என்ன? சத்தியமான வார்த்தைகள். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் எப்படி போய் சிவருமான்கிட்ட போய் சரணடைஞ்சிருக்கிறாரோ நாமளும் போய் சரணடைஞ்சிட வேண்டியதுதான். சாமி என்னை காப்பாற்றி, எனக்கு உண்டத்துவத்து ஒருத்தரையும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை அப்படின்னு அவன் காலில் விழுந்துட்டிங்கன்னா அவருடைய கடனாகிறது. நம்ம அந்த இடம் தான் நமக்கு தடுமாறி கொண்டு இருக்கிற இடம். எப்போ உங்களுக்கு அந்த தடுமாற்றம் நீங்குகிறதோ அப்பொழுது அவன் காலில் விழுங்க, அவன் மொத்தத்தையும் அவன் பார்த்துக்குவான். அது என்ன கணக்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் அல்ல, அவர் பார்த்துக்கொள்வார் என்பதை நினைவிற்கொள்ளுங்க. எனவே 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேருக்கு 5 தொழில் இருக்கிறது. ஒருவர் வேலையை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க, இன்னொரு வேலைக்குள்ளே இன்னொருத்தர் போய் மூக்க நுழைக்க மாட்டாங்க.
இதுதான் இறைவனுடைய அரசாட்சி. அப்படித்தான் இந்த கோள்களையும் இந்த 5 தலைவரை வச்சுக்கிட்டு உலகத்தை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் இறைவன். அதான் இந்த பாட்டில் சொன்னார். சரி, இந்த 5 பேருக்கான தொழில் முன்ன பாட்டிலே சொல்லிட்டார் ஒருவாறு. இவங்க என்ன பண்ணுவான்னு அடுத்த பாட்டு சொல்றார். என்ன பாருங்க, அடுத்த பாட்டு பாருங்க. படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் ஒரு திறன் சொல்லின் இடத்திடம் பெறவே என்றும் திரோவிப்பவர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம். இந்த 5 பேரும் 5 வகையான செயலை செய்கிறார்கள். நம்ம முன்னையே பார்த்துட்டோம். நீங்கள் திருவாசகம் படிச்சிங்கன்னா ஒரு அழகான குறிப்பு, நிறைய பேர் படிச்சிட்ருப்பீங்க, அவங்களுக்கான செய்தி. படைப்போன் படைக்கும் பழையோன், காப்போன் காக்கும் கடவுள், கருத்துடை கடவுள். எப்படி? கருதா கருத்துடை கடவுள். இந்த வரி எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா? எங்கே படிச்சிருக்கிறோம்? திருவாசகம். சரி, அது எங்கே இருக்குது? போற்றி தவறு, அண்டப்பகுதி. படைப்போனை படைக்கின்ற பழையோன், பிரமனுக்கு பழையோன்னு பேர். அவனையே படைத்த பழையவன் எங்காலியான்னார். படைப்பவனை படைப்பவன், காப்பவனை காப்பவன், கரப்பவனை கரப்பவன். இந்த மூவராலும் கருத முடியாத கடவுள் யான் ஆளுநர். கரப்போன் கருதா கருத்துரை கடவுள். இந்த 3 பேர்கிட்ட மட்டும் சொன்னார். 5 பேர் சொல்லணும், 3 பேர்த்த சொன்னார், 2 பேர்த்த சொல்லலை. இந்த 2 பேர் இந்த பாட்டில் இருக்காங்களே, யார்? மகேஸ்வரர், சதாசிவர். இந்த 5 தலைவருக்கும் எட்டாதவனாக நிற்கிறான் பெருமான். அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். யார்? அவங்க மாதிரி தெரியாமல் தடுமாற்றிருக்கிறான். நீ போய் கண்டுபிடிச்சிடுவே என்ன? பொக்கங்களே பேசும்னர். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம். ஓ, நான் அறிவேன். ஏயா அப்படி பொய்ய பேசி தெரியல, நீ எங்கே கண்டுபிடிக்க போறன்னார். பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்பாய் படிரி கடை திறவாய். எனவே நம்முடைய மணிவாசக பெருந்தகை இந்த குறிப்பு கொடுத்திருப்பதை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அப்போ அவன் யார் அப்படின்னு கேட்டால், படைப்பவனை படைப்பவன், காப்பவனை காப்பவன், அழிப்பவனை அழிப்பவன். அப்போ நாம் வணங்குற பெருமான் யார்? எல்லாவற்றுக்கும் மேலான. அப்போ அவனுக்கு பேர் என்ன? ஐந்தொழில் தலைவர். இவங்கெல்லாம் அந்தந்த துறைக்கு தலைவர். படைத்தலுக்கு ஒரு தலைவர், காத்தலுக்கு ஒரு தலைவர். இவர் யார்? 5 தொழிலுக்கு மொத்தமான தலைவர் அவர். அப்படிப்பட்ட பெருமானைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். நான் யாரை பெற்றிருக்கிறேன்? எனக்கு பெருமான் யார், என் தலைவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால், 5 தொழிலுக்கு தலைவனை நாம் தலைவனாக பெற்றிருக்கிறோம் என்ற நினைப்பு நம் நெஞ்சில் இருந்தால், இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்கள். அந்த உணர்வு வரலனா இருமாப்பு வராது. எனவே யாருக்கு அந்த உணர்வு இருக்கிறதோ அவர்கள் இருமாப்புல நின்று அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த 5 பூதம், அதுக்கு நிறம், வடிவம், தெய்வம், தொழில், இப்படி ஒன்று சொல்லிட்டு வந்தீங்களா. இப்போ சொல்லக்கூடிய அடுத்த பாட்டில் 5 பூதங்களுக்கும் குணம் இருக்கிறது, அந்த பூதங்களுக்கு தொழில் இருக்கிறது. குணம், தொழில், 2 செய்தி இந்த பாட்டு சொல்ல போகிறார். பாருங்க. மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதம் ஆம், வாரி குளிர்ந்தே பதம் ஆம். ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும்
நிறைந்து. இந்த பாட்டில் ஒவ்வொரு பூதத்துக்கும் 2 செய்தி சொல்கிறார். அந்தந்த பூதங்களின் குணம், அவற்றின் தொழில். இப்போ மண், அதற்கு குணம் என்ன அப்படின்னு கேட்டால் கடினமானது. மண்ணின் குணம் கடினத்தன்மை உடையது. அதுக்கு தொழில் என்ன? தாங்குவது. அதனுடைய தொழில் தாங்குதல். அப்போ மண் என்ன பண்ணும்னா கடினமாய் தரிக்கும். நம்ம தரிக்கும்ங்க சொல்லுக்கு பார்த்தீங்களா, தாங்குதலால் தரை என்று பெயர். ஏன் மண்ணுக்கு தரைன்னு ஒரு பேர்? தாங்குதலால் அது தரை. நீங்கள் நம்ம மொழியில் தாங்க சொல்லுக்கு அவ்வளவு சுவையான பொருளை காண முடியும். இப்போ வெட்டி எடுக்கப்படுவதால் வேட்டி, துணிப்பதனால் துணி. துணின்னு ஏன் அதுக்கு பேர்? துணிப்பதனால் அது துணி. தறியிலிருந்து வெட்டி எடுப்பதனால் அது வேட்டி. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் நம்ம மொழியில் தான் பார்க்க முடியும். நீங்கள் வேறு மொழியில் ஒரு எழுத்துக்கு பொருள் காண முடியாது, சொல்லுக்கு தான் பொருள் காணலாம். நம்ம மொழியில் மட்டும்தான் எழுத்துக்கு கூட பொருள் உண்டு. கை ஒரே எழுத்து தான், ஆனால் பொருள் என்ன இருக்குது? நம் உடம்பில் உறுப்பில் ஒன்று கை, இன்னொரு பொருள் ஒழுக்கம் என்று பொருள். எங்கேயா இருக்குது? மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன். இந்த பாட்டை 2 கை வருது. அதான் மேலேயும் முன்னொரு கை சொல்லிட்டார், அப்புறம் இன்னொரு கை. நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் தெரியுமா? நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. கை மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து, தலையில் வச்சாச்சு, கைதான் நிகழவிடேன் அப்படின்னு நம்ம பொருள் வச்சிருக்கிறோம். அப்படி தான் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. தூக்குன கையை கீழே விட மாட்டேயா, அதுக்கு பாட்டுக்கு அது பொருள் அல்ல. பிறகு என்னையா பொருள்? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், கை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே சொல்லப்பட்ட ஒழுக்கத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று பொருள். எது? கை தலை வைத்தல், கண்களிலிருந்து கண்ணீர் சிந்துதல், நெஞ்சம் பொய்யை தவிர்த்தல், இதை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உடையா என்னை கண்டுகொள்ளே. ஒரு எழுத்துல எத்தனை பொருள்! இந்த பாட்டின் பொருளே மாறி போச்சு பாருங்க. நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க, உன்னை கும்புறத ஒழுங்க அந்த ஒழுக்கத்திலிருந்து மாற மாட்டேன். மணிவாசக பெருமானுடைய குறிப்பு அதுதான். அப்போ அந்த கை இருந்தாலும் ஒழுக்கம், ஒழுங்கு, அவை உறுப்பில் ஒன்று அப்படி வச்சுக்கிறோம். இப்படி நம் மொழியில் மட்டும்தான் இன்பம் இருக்கிறது. உலகத்தில் எந்த மொழின்னு இப்படி ஒரு இன்பத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் படித்து பார்த்துட்டு கண்டுபிடிங்க. அதனால தான் யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி நான் எங்கும் காணேன். படித்தவர் சொன்னார், நாம் படிக்கலை, படித்தவங்க சொன்னதையாவது தெரிஞ்சாவது வச்சுக்கணுமா இல்லையா? நமக்கு தமிழில் பேச தான் கஷ்டமாக இருக்குது, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அப்படியே ஹாய் 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 அப்படின்னு பேசுனா மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா என்ன ஒய்யா, சார் அப்படி சொல்லியா அழகா, மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு, அம்மா என்ன அம்மா, எனக்கு வயசாகி போச்சா எனக்கு அம்மாங்கிற, என்னத்தை பண்ணுங்க? அப்படி தான் எனக்கு எல்லாம். சிஸ்டர் அப்படின்னா தான் மகிழ்ச்சியாக இருக்குது. சகோதரி அப்படின்னா என்ன, நான் வயசாகி போய்ட்டு சகோதரிங்கிற, சிஸ்டர்னு சொல்லியா? இப்போ அப்படித்தானே மொத்தமே மாறி போச்சே. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆங்கிலத்தில் பேசினா தான் மதிப்புன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். மயக்கம் மறந்துடாதீங்க, இது மயக்கம். இதெல்லாம் கடந்து ஓடணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓடும். ஆங்கிலம் தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது ஒரு நபர் நம்ம கூட இருப்பது போல. ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்க, எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் என்னுடைய தெய்வத்திட்ட பேசும்போதும் என் வீட்டில் பேசும்போதும் என் மொழியில் பேசணும். அதுக்கு தானே தாய்மொழின்னு பேர். அதுக்கு பேர் என்னுடைய மொழியில் என் வீட்டில் பேசணும். அதை விட்டு வீட்டில் பேசும்போதே இங்கிலீஷ் தான் பேசுறது. ஏன் கான்வென்ட்டில் சேர்த்து வச்சுட்டோம்ல, அது அங்கேருந்து மம்மி மம்மின்னு தான் கூப்பிடும், டாடி டாடின்னு தான் கூப்பிடும்.
நமக்கு ஒரு பேரானந்தமாக இன்றைக்கி பார்த்து எங்கள் குழந்தை மம்மிங்குது டாடிங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனந்தப்படுறோம். அம்மானு சொல்லு, இந்த ஸ்கூலோடு விட்டுரு மம்மியெல்லாம், இங்கே வந்து அம்மானு கூப்பிடணும் எந்த அம்மாவாக சொல்லுமா என்ன? ஒருபோதும் சொல்லாது. ஏன்? அதை சேர்த்த வச்சதே அந்த அம்மா தான். அவர் சொல்லுவார், எனக்கு இதுக்கு ஒரே பையன், நான் சம்மதிச்சு கம்மிட்டு படிக்க வைக்கிறது கஷ்டம், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போட்டும், அப்புறம் அதெல்லாம் முடியாது, மெட்ரிகுலேஷன் தான் சேர்த்தணும், அதுக்கு ஃபீஸ் 1,00,000 ரூபா கொடு, சம்பாரி கட்டு, நீ இஎம்ஐ கட்டுறதா நீ என்னமோ பண்ணு, என் பையனை ஒரே பையனை பார்த்து நீ கொண்டு அதுக்கு ஒன்று அங்கே சேர்த்துற, ஒத்துக்க மாட்டேன், கொண்டு மெட்ரிகுலேஷன். ஏன் காரில் வந்து வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டாமா என்ன? இப்படி ஒரு ஆடம்பரமான சூழலுக்கு அறிவை கொண்டு வச்சுட்டு வாழ்க்கை பூரா துன்பப்பட்டுருக்கிறோம். தாய்மொழியில் அடிப்படை கல்வி தாய்மொழியில் கற்றுக்கொள்வீர்களானால் வளர்ந்த பிறகு எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாமுங்க, குறையே இல்லை. ஆனால் நம்ம தவறான ஃபார்முலா வச்சுக்கிட்டு தொடங்கும் போதே தடுமாற வச்சிடறோம். நம்ம மொழியை விட்டு போட்டு வேறு மொழியை கற்றுக் கொடுத்துட்டு கடைசி நான் வளர்ந்தோன்னே இதுவும் தெரிய மாட்டேங்குது அதுவும் தெரிய மாட்டேங்குது. அவன் போய் பேத முடிச்சுட்டு நிற்கிறான். ஆனால் அதுலேயாவது நல்லா படிச்சிருக்கிறான்னு கேட்டால் இல்லை, ஒரு சிலர் தேர்றான். பெரும்பாலும் பாருங்கள், இதுக்கும் சேராது அதுக்கும் சேராது. என்ன பண்ணி உன்ன மாதிரி நான் படிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஐ ஒன்லி ஸ்பீக் தமிழ் பட் ரைட்டு தமிழ் இல்லை. என்னையா போய் என்னத்தை போகிறது, புத்தகத்தை கொடுத்தா வாங்கி பத்திரமா வச்சுக்குவா. ஏன்னா படிக்க தெரியாது, பேசுவேன் ஆனால் படிக்க தெரியாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தான் நிற்கிது. கொடுமைங்க, வருந்தத்தக்க கொடுமை. என் மொழி என்னுடைய உயிர். நம்ம மொழி மறைக்கப்படும் பொழுது, இந்த மொழி சிதைக்கப்படுகிற பொழுது நம் இனம் சிதைக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும், என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. மணிவாஸ் அப்பர் சாமி சொல்ல, என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. நினைவு கொள்ளுங்க, திருவருள் நமக்கு இறைவன் கொடுத்த பெரும் கொடை இந்த தமிழ், தெய்வத்தமிழ். முடிந்த வரைக்கும் குழந்தைகள் சொல்லி பாருங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு கட்டத்தை அவங்களாம் தாண்டிட்டாங்க, நாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க தான். இருந்தாலும் ஊதர சங்க ஊதி வைப்போம், வெடிகிற அன்னைக்கு வெடியிட்டுமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஊதித்தான் வைப்போமேன்னு ஊத வேண்டியது தான், வேறு வழி இல்லை. சரி, பாடத்துக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், மண் என்ன செய்யும்? கடினமாய் தரிக்கும். அது வஜ்ரம் போன்று கடினத்தன்மை உடையதுனால தான் தாங்கி நிற்கிது. எனவே கடினத்தன்மையும் தாங்குதல், கடினம் என்பது குணம், தாங்குதல் அதனுடைய தொழில். தண்ணீருக்கு தன்மை என்ன? குளிர்ச்சிக்குரியது. நீரின் தன்மை குளிர்ச்சி. அது என்ன பண்ணும்? பதமாக்கும். ஒரு பொருளை பதப்படுத்துதல் அப்படின்னா தண்ணீர் கொண்டு தான் பதப்படுத்துகிறோம். நினச்சி பாருங்கள், எத்தனை பொருள் நாம் வீட்டில் வச்சுருக்கிற குளிர்சாதன பெட்டி, அதுவே பதப்படுத்துறதுக்கு தானே வச்சுருக்கிறோம். அது தண்ணீர் கொண்டு தான் இயங்குது அந்த இயந்திரம். எனவே அது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் சமையல் அணுகுமுறைகள் நிறைய மாறிப்போச்சு. நம்ம பெரியவங்களாம் இருக்கிறீங்க, முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கணும்னா முதல்ல அரிசி எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவாங்க. கொஞ்சம் நேரம் அது தண்ணியில் ஊறும், அப்புறம் கையில் கழுவி விடுவாங்க. அந்த கழுநீரை எடுத்து கொண்டு போய் மாட்டுக்கு வைப்பாங்க, அது விரும்பி சாப்பிடும். இன்றைக்கி டைரெக்டாக குக்கர் தான், எடுத்தோமா போட்டோமா விசில் ஊடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு வேலை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கெலாம் ஊற வச்சு கழுவி அதை மீண்டும் எடுத்துக்கொண்டு போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் சில பொருளை முன்னையே தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு தான் அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அப்போ தான் அது பக்குவமாக சமைக்கிறதுக்கு உதவி. சுண்டல் போடுன்னு நினச்சினா என்ன பண்ணோம்? நாளைக்கு போடணும், நேற்றே போட்டு வச்சுருக்கணும். தண்ணியில் ஊற வச்சா தான் இன்றைக்கி சுண்டல் சாப்பிட்டா சுண்டல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா கடித்தா பல்லு போயிடும். இப்போவே எடுத்து போட்டு வச்சா இந்த மாதிரி வராது. அப்போ அந்த சுண்டலை நேற்று இரவு ஊற வச்சுருந்தா ஒரு இத்தனை மணி நேரம் ஊறிய பிறகு அதை எடுத்து பிறகு வேக வைத்து அப்புறம் அதை வறுத்து நம்ம கூட போட்டுக்கிறோம். அப்படி சில பொருள்கள் பதப்படுத்துதல்னு ஒரு முறை இருக்கிறது. உருளைக்கிழங்கு இருக்கிற தோலை எடுக்கணும்னா என்ன பண்ணுறது? தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு இளஞ்சூடு வந்த பிறகு தோலை அப்படி கையில் பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். இது தண்ணியில். இதே முருங்கால் இருக்கிற நார் எடுக்கணும்னு என்ன ஒன்று தண்ணியில் வேக வச்சு எடுக்கலாமா என்ன? இல்லை, அதை அறியும் போதே எடுக்கணும். ஒரு கீறும் போதே நார் வரும், அப்படியே எடுத்து விடணும். கீறும் போதே நார் வரும், அப்படியே எடுத்து விடணும். இதை பதப்படுத்துவது வேறு, அதை பதப்படுத்துவது. அப்போது எல்லாம் காய்கறி தான், ஆனால் பக்குவத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முறை இருக்கா இல்லையா?
அதான் நாம் வாழைக்காயா இல்லை முருங்கைக்காயா இல்லை உருளைக்கிழங்கா, ஏன் சில நேரத்தில் வேக வச்சு தான் நம்ம தோலை எடுக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் அறியும் போதே எடுத்துடலாமா இல்லையா? ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சாமிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அவன் சமையலுக்கு கலைஞன், நாமெல்லாம் காய்கறிகள் தான், இன்னும் பழமாகாமலே இருக்கிறோம், இன்னும் காயாகவே இருப்பதுனால அவர் பார்த்து பக்குவப்படுத்துவதில் வல்லுனன் அவன். அவன் எல்லா துறையின் வல்லுனன், மறந்துடாதீங்க. எனவே இறைவனுடைய அந்த நீர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சிக்குரியதாக இருக்கும், பக்குவப்படுத்தும், பதமாக்கும். நீங்கள் நம்ம பயன்படுத்த பூக்கள் கூட எடுத்து பாருங்கள், கடையில் வாங்கிட்டு வந்த பிறகு லேசாக வாடி இருக்கும், தண்ணி கொஞ்சம் அப்படி தெளித்து வைங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், அப்படியே மலர்ந்து நிற்கும் அந்த பூ. அந்த நீருக்கு அப்படி ஒரு ஆற்றல். ஒரு துணி, ஈரத்துணி எடுத்து சுற்றி அந்த பூக்கள் மேலே சுற்றி வைங்க, நீங்கள் 2 மணி நேரம் கழித்து பார்த்தாலும் பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படியே. அதுவே நீங்கள் அந்த ஈரத்துணி போடாமல் தானே இருக்கும், அப்படியே வாடி போயிடும். அப்போ தண்ணீருக்கு என்ன தன்மை இருக்குது? பதமாக்கும், குளிர்ச்சிக்குரிய பொருளாக நிற்கும். அப்போ குளிர்ச்சி என்பது குணம், பதமாக்குது அதனுடைய தொழில். நெருப்பு என்ன பண்ணும்? சுடும். நெருப்பு சுடும். அது என்ன பண்ணும்? ஒன்றுவிக்கும். இது நம்ம முன்னையே பார்த்துட்டோம். நெருப்பு தான் என்ன பண்ணும்? 2 பொருளை ஒன்றாக்கும். சரி, அடுத்தது காற்று. சலித்து திரட்டும்னர். ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும். காற்றினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால், நீங்காமல் பறந்து கிடக்கக்கூடிய பொருளை ஒரு பக்கம் திரட்டுகிற ஆற்றல் காற்றுக்கு உண்டுங்க. எனவே ஒழிவில்லாமல் பரவும், நீக்கமர எங்கேயும் ஃபுல்லாகும். அதனால் காற்று புகாத இடம் இல்லை. காற்றுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அறையில் மொத்த கதவையும் அடைச்சிட்டு விளக்குகள்லாம் அணைச்சிட்டா கூட காற்று உள்ளே இருக்கும். காற்று இல்லாத இடம் எதுவுமே இல்லை. அப்போ காற்று ஒழிவர நிறைந்திருப்பது. அதுக்கு என்ன குணம்? திரட்டும். இப்போ நீங்கள் வேக்கம் கிளீனர்னு ஒன்று வச்சுருக்குமா இல்லையா? போய் கையில் பிடிச்சிட்டே போனால் குப்பையை பூரா இழுத்துக்குது, பறந்து கிடக்குது குப்பை இல்லைங்களா? சில நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காற்று அடிக்கும், எங்கேயோ கிடக்கிற குப்பையெல்லாம் கொண்டு நம்ம வாசலில் போட்டுரும். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வாசலில் குப்பையெல்லாம் எடுத்துக்கூட பக்கத்து வீட்டில் போட்டு போயிடும். பக்கத்தில் போடும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வீட்டில் போடும்போது தான், ஐயோ இந்த காற்று பண்ணுற வேலையை பார்த்தியா அப்படின்னு இருக்குமா இல்லையா? அப்போ பறந்திருக்கிற பொருளை சலித்து திரட்டுகிற ஆற்றல் எதுக்கு உண்டு? காற்றுக்கு உண்டு. சரி, ஆகாயத்துக்கு என்ன குணம்? நிரந்தரமானது. ஆகாயம் வெட்டவெளி என்கிற அந்த குணத்தையும் எல்லாவற்றையும் தன்னுள் வைத்து கொள்கிற சிறப்பும் ஆகாயத்துக்கான தொழில். நீங்கள் பார்க்குற எல்லாமே ஆகாயத்துக்குள்ளே அடக்கம், ஆகாயத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி நிற்கிறது. எனவே இப்போ சொல்லப்பட்ட செய்தி வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பூதங்களுக்குமான பல செய்தி சொல்லிட்டார். அதாவது அதற்குரிய வடிவம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதனுடைய நிறம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எழுத்து சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதுக்குரிய அடையாளம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்குரிய தெய்வம் சொல்லியிருக்கிறாரு, தெய்வத்தின் தொழில் சொல்லியிருக்கிறாரு, அந்த 5 பூதத்துக்குமான குணமும் தொழிலும் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு நூலை படித்ததில் நமக்கு எத்தனை விடயங்கள் கூடுதலாக கிடைக்க பெற்றிருக்கின்றனன்னு நினச்சி பாருங்கள். இந்த செய்தி இந்த நூலில் தான் இருக்குது. இந்த நூலை படித்தா தான் இத்தனை செய்தி தெரியும். இல்லைன்னு நமக்கு என்ன தெரியும்? 5 பூதம் என்ற அது மட்டும்தான் தெரியுமே ஒழிய இதுக்கு மேலே இவ்வளவு விடயங்கள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு சும்மா குறிப்புக்கு சொல்கிறேன், ஒரு 7 செய்தி படிச்சிருந்தோம்னா இப்போ இந்த பாட்டை படித்ததுனால 35 செய்தி தெரிஞ்சிருக்கு. 7 5 35 செய்தி தெரிஞ்சிருக்கு. உண்மை விளக்கம்ங்கிற நூலை படித்ததில் அது எத்தனை பாட்டுக்குள்ளே? 9 பாட்டுக்குள்ளே. அதில் 3 பாட்டு வணக்க பாட்டாக வேறு போச்சு. வணக்கம், குரு வணக்கம், கேள்வி பதில் அப்படி போயிடுச்சு. அப்போ 9ல் 6 பாட்டில் 35 செய்தி தெரிஞ்சிருக்கும். இந்த நூல் எவ்வளவு பெரிய நூல் என்பதை எண்ணி பார்த்து கொள்ளுங்க. சரி, அடுத்த செய்தி. இனி அடுத்த 5 பொருள் சொல்ல போகிறார். நினைவில் வைத்து கொள்ளுங்க. முதல் கேள்விக்கு ஆசிரியர் விடை சொல்லி கொண்டிருக்கிறார். 6 தத்துவம் ஏது? இதுதான் கேள்வி. அதுக்கு அவர் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கலாம்?
நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். எடுத்த உடனே நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 சிவதத்துவம், அப்புறம் காலம், நீதி, கலை, வித்தை, அராங்குருடம் என்று 7 தத்துவம், அப்புறம் அது கீழே அப்படியே கீழே இறங்கி வந்தான்னு வச்சுங்களேன், நான் சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு கிருகிருன்னு ஆகிடும். ஏன் என்னமோ சொல்கிறாருங்க, நாதம்ங்கிறாரு, விந்துங்கிறாரு, ஐயோ ஆள ஒடியா, ஏன் ஒன்றுமே கண்ணுக்கு வேறு தெரியல. அப்போ எதை சொல்லணும், ஆசிரியர் எப்படி நினைக்கிறாரு, தன் மாணாக்கனுக்கு எப்படியாவது இந்த ஞான செய்தியை கொண்டு சேர்த்தணும்னு நினைக்கிறார். அப்போ அவனுக்கு முதல்ல பயம் வரக்கூடாது, மிரண்டு போயிடக்கூடாது. சித்தாந்தம்னா மிரண்டு பயந்து ஓடிடக்கூடாது. அதனால் இங்கே வா உட்கார், உனக்கு முதல்ல என்ன தெரியும்? சார் எனக்கு தெரிஞ்சது 5 பூதம் இருக்குது, உட்கார் அதை வச்சு சொல்கிறேன். இப்போ தெரிஞ்ச 5 வச்சு சொன்னவர் 35 செய்தி சொல்லிட்டார். நினைவில் கொள்ளும், 5 செய்தியில் 35 செய்தி அறிஞ்சிருக்கிறோம். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, ஐம்புலன்கள் என்று 5 சொல்ல போகிறார். புலன் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி நம்ம நிறைய பயன்படுத்தி இருக்கிறோங்க, பாடல்கள் நிறைய இடங்களில் வரும், நினைவில் கொள்ளுங்க. ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்வது பாருங்க. உள்ளவணி மாபூதம் போதினோம் உந்தனக்கு, உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு, கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில், கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில், மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம். இதுகாரும் உனக்கு 5 விடயங்களை பற்றி 35 செய்தி சொன்னேன். இனி உனக்கு நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா அப்படின்னு கேள்வி. சொன்னதனுடைய தொடர்ச்சி. இது எவ்வளோ பெரிய உத்தி தெரியுங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வகுப்புக்கு வந்தோம், பள்ளிக்கூட பாடம். இன்றைக்கி அறிவியல் ஆசிரியர் அல்லது தமிழ் ஆசிரியர் வந்தார், ஒரு லெசன் ஒரு பாடம் நடத்திட்டு போயிட்டார். அடுத்த நாள் வந்தார், இன்றைக்கி நாம் 2வது பாடத்தை படிக்க போகிறோம். நேராக அப்படியே போக வேண்டியது. ஏதாவது பார்ப்பான், என்னமோ வந்தார், நேற்று என்னமோ சொன்னார், அது நேற்றே மறந்து போச்சாடா, இன்றைக்கி வந்தார் 2வது பாடம் நடத்துகிறான்னார், அப்படியே போகிறது. இது தமிழ் படிக்கும்போது தனித்தனி பாடம், பரவாயில்ல, ஒரு வாரம் படித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அறிவியலோ அல்லது கணிதமோ படிக்கணும்னு வச்சுங்களேன், நேற்று எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடங்கணும், அப்போ தான் உங்கள் அறிவில் பதியும். இல்லைன்னா நேற்று எங்கேயோ சொன்னார், அது அங்கேயே நிற்கிது, இப்போ ஏதோ சொல்லியிருக்காரு, இது ஒரு இடத்துல போய் முட்டி நின்றுக்கும், ஏன் நாளைக்கு வேறு இடத்துல நிற்கும். அப்போ சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு என்ன கடப்பாடு இருக்குன்னு கேட்டால், மாணவர்களே நாம் நேற்று ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா, அதில் இன்னென்ன செய்தி பார்த்துருக்குறோம், இன்றைக்கி அதன் தொடர்ச்சி 2வது பாடமாக பார்க்க போகிறோன்னு சொல்லணும். அப்போ தான் மாணவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஓ ஆமாடா அவர் நேற்று சொன்னார் இல்லையா, அப்படியே ஒன்று சொல்ல அது குழுக்கள் அப்படியே பதிஞ்சிடும். இப்போ கேட்குறது அடுத்து பதியும். இதுக்கு பேர் ரீகால் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், திரும்ப நினைந்து பார்த்தல் அப்படின்னு சொல்வது. மாணவரும் அதை செய்யணும், ஆசிரியரும் அதை செய்யணும். நீங்கள் இப்போ இன்றைக்கி வகுப்புக்கு போயிட்டு அடுத்த மாதம் வரும்போது என்ன பண்ணணும், கொண்டு போன புத்தகத்தை அப்படியே பத்திரமா வச்சுட்டு திருப்பி அப்படியே கொண்டாந்துடணும். வீட்டுக்கு போய் இந்த 5 பாட்டு படித்தோமா 10 பாட்டு படித்தோமா, ஒரு தடவை நாம்பளும் தான் படித்து பார்ப்போமே, இன்னும் யாருக்கு இந்த பாட்டில் இது என்னமோ சொல்லியிருக்கிறாங்க, சொல்லித்தான் பார்ப்போமே, படித்து தான் பார்ப்போமே. சார் டைமே இருக்க மாட்டேங்க, எப்போ கிடைக்குதோ அப்போ படித்து பாருங்கள். 30 நாள் இருக்குது. அடுத்த வகுப்புக்கு வரக்குள்ள இந்த பக்கத்தை நாம் ஒன்றும் நிறையா நடத்தி இல்லை, ஒரு 10-12 பக்கம் நடத்தியிருக்கிறோம். அந்த 12 பக்கத்தையாவது திருப்பி படித்து பார்த்துட்டாது வந்து உட்கார்ந்திங்கன்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி தெரியும். இல்லைன்னா ஒவ்வொரு வகுப்பும் புதுசாக உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுமுங்க. அடே அப்பா இல்லை எல்லாம் பழசு தான். நீங்கள் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிறதுலாம் பழசுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். நீங்களாம் மறந்து போகிறனால எங்களுக்கு சௌரியமாக போச்சு. இது அவங்க புதுசாக கேட்குறதாவே கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இருக்கிற ஞான செய்தியை மாற்றி சொல்ல முடியாது. அதுக்கான இலக்கணம், ஏன்னா நம்ம பேசுவது இலக்கணம் பேசுகிறோம், இலக்கணத்தை இலக்கணமாக தான் பேச முடியும். எத்தனை முறை பேசுனா அதுதான் பேசி ஆகணும். யானைனா எப்படி இருக்குன்னு கேட்டால் 4 கால் இருக்கும், முறம் போல் காது இருக்கும், துதுக்கி ஒன்று இருக்குது, இப்படின்னா அதைத்தான் சொல்லணும். சரி, நாளைக்கு வந்து நான் யானைன்னு சொன்னால் வேறு மாதிரி சொன்னால், ஓ நேற்று ஒரு யானை சொன்னீங்க, அது இந்திய யானைக்கு இப்போ ஆப்பிரிக்கா யானை சொல்கிறேன்.
அப்படியே ஏன்னா நாம் படிப்பது சித்தாந்தம். நீங்கள் உள்ளதை உள்ளவாறு தான் சொல்லி ஆகணும், சொன்னதைத்தான் சொல்லி ஆகணும். புதுசாக சொல்ல இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்லலாம், இன்னொரு செய்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம், இன்னொரு செய்தியை கொஞ்சம் அப்படியே இனிப்பெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கலாம். இப்படித்தான் பண்ணலாமே ஒழிய அடிப்படை செய்திகள் மாற்றமில்லை. இதுதான் அடிப்படை. எனவே இப்போ வரைக்கும் நம்ம படித்தது 5 பூதத்தை பற்றி படித்தோம். இப்போ நான் சொல்லக்கூடியது ஐம்புலன். அது என்னையா புலன்? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு படிச்சிருப்போம் திருக்குறள் படிக்கும்போது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை 5 வகை தெரிவானுக்கே உலகு. யார் ஒருவன் இந்த 5ஐயும் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு உலகம் வசப்படுங்கிறார் வள்ளுவ பெருமான். 5 வகை தெரிவானுக்கே உலகு. இதுதான் மணிவாசகர் சொன்னார். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5, புலனைந்தும் பொறிகரங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி. ஞானசம்பந்த பெருமான். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார், கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உய்யினல்லால், ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆழ்குடி பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தந்தளியுளீரே. 5 பேர் என்னை பாடாப்படுத்துகிறான் பெருமானே. அந்த 5 யாரு? இங்கே சொல்லப்பெறுகிற ஐம்புலன். புலன் வேறு, பொறி வேறு, பூதம் வேறு. 5 பூதம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். புலன் என்று வருகிற பொழுது இந்த 5 வழியாக அறியப்படுகிற பொருள். இப்போ ஆகாயம், ஆகாயத்திலிருந்து நீ எதை அறிய முடியும் அப்படின்னா ஓசை என்ற ஒன்றை அறியலாம். நெருப்பின் வழியாக எதை அறியலாம்? உருவத்தை அறியலாம். காற்று வழியாக எதை உறலாம்? பரிசத்தை அறியலாம். நீரின் வழியாக எதை அறியலாம்? சுவையை அறியலாம். மண்ணின் வழியாக நாற்றத்தை அறியலாம். இந்த 5ம் சூக்கும பொருள். எதில்? வெளிப்படையாக தெரிகிற 5 பொருளில் இந்த 5ம் சூக்குமமாக மறைந்திருக்கிறது. மண்ணுக்குள் நாற்றம் மறைந்திருக்கிறது, நீருக்குள் சுவை மறைந்திருக்கிறது, நெருப்புக்குள் உருவம் மறைந்திருக்கிறது, காற்றுக்குள் பரிசம் மறைந்திருக்கிறது, ஆகாயத்தில் ஓசை மறைந்திருக்கிறது. அப்போ நீ எப்படி கருதணும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பது தூலபூதம் என்று பெயர். இந்த 5க்கும் சூக்கும பூதம் என்று பெயர். அது தூலம், கண்ணுக்கு தெரியும். இது கண்ணுக்கு தெரியாது. சுவை கண்ணுக்கு தெரியுமா என்ன? சுவைக்குன்னா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓசை கண்ணுக்கு தெரியாது, காதில் கேட்கலாம். அப்போ கண்களுக்கு விடயமாகாது. ஆனால் இந்த 5ஐயும் அறிய முடியும். ஏன்? அந்த அறிவதற்குரிய 5 இருக்கிறதுனால இதுக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லுவோம். திருக்குறள் படித்ததுனால அந்த வரிசையில் சொல்லுவோம். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? இந்த பாட்டில் சொன்ன மாதிரி சொல்லணும். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். ஓசை என்பது ஆகாயத்தை ஆகாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மறைபொருள். பரிசம், இப்போ காற்று குளிர்ச்சியாக இருக்குதா வெப்பமாக இருக்குதா காற்று படும்போது தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது உணர்வது உடம்பு தான் உணரும். எனவே தீண்டுதல் என்ற வழியில் உணர்வது உடம்பு, மெய் என்று பெயர். செவி என்பது ஓசையை கேட்கும், அதுக்கு நமக்கு கூறிய கருவி செவி. அப்போ ஓசைன்னு ஒன்று இருக்குது, பரிசம்னு ஒன்று இருக்கிறது, சுவைன்னு ஒன்று இருக்கிறது, உருவம்னு இருக்குது. உருவம்னா என்ன வேணும்? நம்ம பொருளை காணணும்னா கண்ணின் வழியாக தான் காணணும். ஒரு பொருளை நம்ம காணணும்னா என்ன வேணும்? நெருப்பு என்கிற அந்த சக்தி இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை என்னாக்க முடியாது, உருவமாக்க முடியாது. நெருப்பு இருந்தால் தான் ஒரு பொருள் என்னவாகும்? உருவமாகும். எனக்கு புரிய மாட்டேங்குதுய்யா அப்படின்னா, மாவு இட்லி ஆகணும்னா, தோசை ஆகணும்னா சுட்டாகணும்ல, நெருப்பு வேணுமா இல்லையா? மாவை அரைச்சி வச்சிட்டோம்னா அது காலையில் எஞ்சி போது இட்லியாக இருக்குமா என்ன? அதை எடுத்து வச்சு பாத்திரத்தை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சோம்னா அது சுட்டு இட்லியாகவோ தோசையாகவோ வரும்.
அப்போ ஒரு பொருள் வடிவம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சுடணும். தங்கம் என்ற பொருளை நாம் போட்டுக்கிற ஆபரணமாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? போட்டு நெருப்பில் போட்டு காய்ச்சி 4 தட்டு தட்டி அடித்து கிடிச்சு போட்டு தானே வடிவமாக்குறான். இல்லைன்னா தங்கம் கட்டியாக வேறு ஆளுக்கு ஒரு கட்டி தொங்க விட்டுக்கலாமா? அவங்கவுங்க தகுதி தக்கவாறு 10 கிராம் 20 கிராம் சொல்லி இந்த பசங்களாம் பிளேடு நண்டு வண்டெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நாமளும் கழுத்தில் போட்டுட்டு ஒரு சின்னதாக இவ்வளோ தாங்க நம்ம கெப்பாசிட்டிக்கான தங்கம் அப்படி இல்லையே, வளையல் மோதிரம்னு அப்படி எத்தனை வகையாக மாட்டிடும். இதெல்லாம் வடிவமாக்கிறதுக்கு என்ன வேணும்? கொல்லம் பட்டையில் கொண்டு போய் காய்ச்சி அடிக்கணும். காய்ச்சினா பத்தாதுங்க, அடிக்கணும். அடித்தாத்தான் அது வடிவமாகும். அதனால தான் பெருமான் நம்மளை என்ன பண்ணுறாரு? அடித்து அடித்து அக்காரமுன் திட்டிய அற்புதம் அறியேனே. நம்மளை ஏன் தட்டுறாருன்னு தெரியுதாப்ப? ஏன்? என்னை ஒரு வடிவமாக்குகிறான். நம்மளை வடிவமாக்கணும்னா தட்டித்தான் ஆகணும். அடிப்படை தான். சரி, அப்போ 5 பூதம், அந்த பூதத்துக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய 5 பொருள். அதற்கு சித்தாந்த கலை சொல் ஐம்புலன் என்று பெயர். இதற்கு வேறொரு பெயர் சூக்கும பூதம் என்று பெயர். இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தன்மாத்திரை. இந்த 3 பேர் இருக்குது அதுக்கு. ஐம்புலன் என்றாலும் சூக்கும பூதம் என்றாலும் தன்மாத்திரை என்றாலும் ஒக்கும். ஆசிரிய பெருமக்கள் இதை வேறு வேறு பெயரில் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் அந்த இடத்துல எதை குறிப்பிட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போ நாம் எத்தனை படிச்சிட்டோம்? 5 + 5 10 தெரிஞ்சுக்கிட்டோம். 36 தத்துவம் ஏது என்று கேட்ட மாணாக்கனுக்கு ஆசிரியர் 10 சொல்லிட்டார். 10 மறக்குமா, நினைவில் இருக்குமான்னு பார்த்துக்கொள்ளுங்க. நினைவில் இருக்குமா? சரி, இருக்குன்னு நினச்சிக்குவோம் இல்லையா? சரி, இந்த 5ஐயும் உணர்வதற்கு அறிவதற்கு நமக்கு இறைவன் கருவிகள் 5 கொடுத்திருக்கிறார். ஓசை என்ற ஒன்றை அறிவதற்கு செவி, பரிசத்தை உணர்வதற்கு தோல், அதாவது மெய் ஆச்சுங்களா. அடுத்தது உருவத்தை அறிவதற்கு கண்ணு, நாற்றத்தை அறிவதற்கு மூக்கு, சுவையை அறிவதற்கு நாக்கு. இந்த 5க்கு என்ன பேர்? இந்திரியம் என்று பெயர். இதுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர். இந்திரியம் மிஷினரி நம்ம சொல்லும் இல்லைங்களா, நம்மளுடைய இயந்திரத்தினுடைய கருவிகள், ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு பார்ட். அது எதை பயன்படுதுன்னா அறிவதற்கு பயன்படுகிற கருவி என்பதனால ஞானேந்திரியம் என்று இதற்கு பெயர். நீங்கள் எதையாவது அறிய வேண்டும் என்றால் இந்த 5 கொண்டு தான் அறியலாம். ஒன்று பார்த்து அறியலாம், கேட்டு அறியலாம், நுகர்ந்து அறியலாம், சுவைத்து அறியலாம், தொட்டு அறியலாம். அப்போ அறிவதற்கு பயன்படுகிற கருவிகளுக்கு அறிகருவிகள் என்று பெயர். இது தமிழில். வடமொழியில் ஞானேந்திரியம் என்று பெயர். ஞானேந்திரியம் என்பது இந்த 5க்கும். அடுத்த பாட்டு பாருங்கள். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பூதம் உற்று இடமாம், ஈனமாம் சப்தாதியை அறியும், சப்தாதியை அறியும் தானம், செவி, தோல், கண், அத்தாலு, மூக்கு என்று அறி. இதுகாரும் ஐம்புலன் சொன்னேன். இப்போ ஐம்பொறிகள் ஞானேந்திரியம் என்கிற 5 பற்றி சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள். அது எதுன்னு கேட்டால் இந்த 5 வழியாக அறிகின்ற இடம். சொல் பாருங்க, சத்தாதியை அறியும் தானம். தானம் என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள். தானம்னா கொடைன்னு ஒரு பொருள் இருக்கிறது. தானம் செய்தார், தர்மம் செய்தாருங்கிறது. அந்த தானம் வேறு. இங்கே ஸ்தானம் பாங்க வடமொழியில். ஸ்தானம் இஸ் போட்டு ஸ்தானம் பாங்க. அப்போ அப்படின்னா இடம் என்று பொருள். அப்போ இந்த 5ஐயும் அறிவதற்கு உடம்பில் கொடுக்கப்பட்ட இடங்கள் 5 இடம். எது எது எதை அறியும் அப்படின்னு கேட்டால் செவி ஓசையை அறியும், தோல் பரிசத்தை அறியும், கண் உருவத்தை அறியும்,
நாக்கு என்பதுக்கு இங்கே சொல்லு அத்தாளுன்னு கொடுத்துருக்கிறார். அத்தாளுன்னா நாக்குன்னு பொருள். அது சுவையை அறியும். மூக்கு நாற்றத்தை அறியும். இப்போ நீங்கள் அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை உங்களுக்கு புலப்படும். பின்னாடி ஆசிரியர் வாக்கிலே பார்ப்போம். இப்போ 3-5-15 சொல்லியாச்சு. 6 தத்துவம் ஏது என்ற கேள்விக்கு 5 பூதம் சொன்னார், 5 புலன் சொன்னார். இந்த புலன்களை அறிந்து கொள்கிற கருவிகள் 5, அதுக்கு பேர் ஞானேந்திரியம் என்று பெயர். சரி, இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிற 5ஐ கொண்டு நாம் செயல்படுகிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, செயற்கருவிகள், அதாவது தொழில் கருவின்னு பேர். தொழில் செய்தல் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா, அந்த செயல்பாட்டுக்குரிய கருவிகள் 5 கருவிகள் இருக்கிறது. அதற்கு என்னென்னு பேர் அப்படின்னு கேட்டால், இதற்கு ஞாபகம் சொன்னோம் ஞானேந்திரியம் என்று இந்த 5ஐயும் சொன்னோம். அப்போ இந்த 5ம் எவ்வாறு செயல்படுகின்றன அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த 5 கருவிகள் சொன்னார் இல்லைங்களா, காது, கண், மூக்கு, வாய். இதற்கு ஒரு மெக்கானிசம் ஒன்று சொல்கிறாருங்க. அதாவது நாம் இது வரைக்கும் படித்து சாஃப்ட்வேர் படித்தோம், இப்போ ஹார்ட்வேர் படிக்கிறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லணும்னா இப்போ படிப்பது இது வரைக்கும் படித்தது சாஃப்ட்வேர், வெளியே தெரிகிறது. இப்போ ஒன்று பொருத்தி காட்டுறார். என்னன்னு கேட்டால், இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் எதிரில் உட்காந்து கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன தோணும்? நான் பேசினேன், நீங்கள் கேட்டீங்க. கேட்டது எங்கே? காதில் கேட்டேன், அவ்வளோதான், உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் மறைந்து இருக்கிற நுட்பம் என்னன்னு கேட்டால், நான் பேசுகிற சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்தம் ஆகாயத்தை இடமாக கொண்டு தான் என்னால் பேச முடியும். ஆகாயத்தை இடமாக கொண்டு நான் பேசுகிற சப்தத்தை நீங்கள் ஆகாயத்தை இடமாக கொண்டு தான் அறிய முடியும் உங்களால். நீங்கள் அப்போ கேட்டலுக்கு எது துணையாக நிற்கிது? ஆகாயம் துணையாக நிற்கிறது. அதே மாதிரி ஒன்றொன்றுக்கும் பொருள் எடுத்து பொருத்தணும். கேட்டலுக்கு ஆகாயம் துணையாக நிற்கிது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னது? காற்று. காற்றின் வழியாக என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். காற்றுக்குரிய செயல் என்பது பரிசம். பரிசத்துக்கு எது இடமாக நிற்குது? தோல். அப்போ இந்த தோல் என்பது காற்றை இடமாக கொண்டு பரிசத்தை உணரும். கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை அறியும். மூக்கு, நாக்கு இருக்குது, நாக்குக்கு அப்புறம் தான் மூக்கு வரணும். அப்போ நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும். மூக்கு மண்ணை இடமாக கொண்டு நாற்றத்தை அறியும். சொல்லப்பட்டதை பொருத்தி காட்டுகிறார். 2 பாட்டில் பொருத்தி காட்டுறார். அடுத்தடுத்த பாட்டு பாருங்கள். செய்தியை சொல்லிட்டேன் பாருங்கள். வானிடமா நின்று செவி மன்னும் ஒளியதனை ஈனமிகு தோல் கால் இடமா ஊனப்பரிசம் தன்னை அறியும். பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அடுத்த பாட்டை பார்த்துங்க. 2 செய்தி சேர்த்தி பாருங்க. நன்றாக நீர் இடமா நா இரதம் தான் அறியும். பொன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்று அறியும். என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இந்த பாட்டில் 5 கருவிகள், 5 பூதங்கள், 5 புலன்கள், 3ஐ அணைச்சிட்டார். பூதம், பொறி, புலன். இது ஒரு மிகச்சிறந்த ஃபார்முலாங்க, மறந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஆகாயம் என்ற பூதத்தை இடமாக கொண்டு செவி என்கிற ஒன்று ஓசை என்ற ஒன்றை அறியும். இதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, என்னுடைய கைபேசி, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, உங்கள் நம்பர் கேட்குறேன், வாங்கிட்டு நான் உடனே ஒரு கால் பண்ணுறேன். இங்கே தானே இருக்கிறீங்க, நேரடியாக வந்துருமா என்ன? இந்த கைபேசியில் நான் எந்த எண்ணுக்கு அழைத்தாலும் இது நேராக சேட்டலைட்டுக்கு மேலே போகும். போயிட்டு அங்கிருந்தால் உங்களுக்கு வருமே ஒழிய நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க நேரடியாக வந்துடாது.
இதுதான் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை அன்னைக்கே சொல்லியது ஆகமம். நீங்கள் நான் பேசுவதை நீங்கள் கேட்குறீங்க, எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? ஆகாயம் இடம் கொடுத்திருப்பதால் தான் உங்களால் கேட்க முடிகிறது. வான் இடமா நின்று செவி ஓசை தன்னை அறியும். இப்படியே 5க்கும் பொருத்தி பார்த்துக்கணும். இப்போ இந்த மின் விளக்குகள் இல்லைன்னா உருவத்தை அறிய முடியுமா என்ன? அப்போ வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் எது கொடுக்கும்? நெருப்பு தான் கொடுக்கும். நெருப்பை இடமாக கொண்டு தான் கண் என்ற பொருள் உருவத்தை அறியும். அப்போ நாம் அறிதல் என்பதற்கு 5 கருவி இருக்கிறது. இந்த 5 கருவிகளுக்கும் ஞானேந்திரியம் என்று பெயர். இந்த 5 கருவி செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு துணையாக 5 பூதங்கள் இருக்க வேண்டும். 5 கருவிகள் 5 பூதத்தின் துணை இல்லாமல் 5 புலனை நுகராது. ஏதாவது புரியுதான்னு பாருங்க. மழை வேற பெய்தியா, வீட்டுக்கு வேற போகணும் ஐயா, நீங்கள் வேற புரியுதான்னு கேட்டார். மழை அடிக்கிற சத்தத்தை பாட்டா வீட்டுக்கு போய் சேருவிடான்னு தெரியாமல் இருக்குது. வகுப்பு முடிச்சிங்கன்னா நன்றி வணக்கம், நான் மீதியை அடுத்த வகுப்பில் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படி நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஆனால் முடிச்சிட்றேன், வேலை முடிஞ்ச ஒரு பாட்டோட முடிப்போம். அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். இந்த 5 பூதத்தையும் 5 புலனையும் 5 பொறிகளையும் இணைத்து ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் மனவாசகம் கடந்தார். அப்போ நம்ம கருவிகள் இயக்கம் எப்படி இருக்கிறது? இந்த கருவிகள் இயங்குவதற்கு பூதம் இன்றியமையாதது. பூதத்தின் துணையாக தான் நம்ம எதை அறிகிறோம்? புலன்களை அறிகிறோம். இங்கே புலன் என்று சொல்லப்பட்டது ஓசை, உருவம், அதுக்கப்புறம் சுவை, ஒளி, நாற்றம் படித்தோம் இல்லைங்களா? அந்த 5ம் தான் 5 புலன் என்று பெயர். பொறியை கொண்டுதான் புலன்களை அறிய முடியும். இந்த பொறிகள் புலனை அறிவதற்கு பூதத்தின் துணை இன்றியமையாதது என்பது தான் இப்போ வரைக்கும் படித்த பாட்டின் செய்தி. எனவே இதற்கு மேலே சொன்னால் உள்ளே போகாது. எனவே பாடலை இதோடு நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் மீண்டும் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி 3 செய்தி மறந்துடாதீங்க. 36 தத்துவம் ஏது என்று மாணாக்கர் கேட்ட கேள்விக்கு 15 தத்துவம் சொல்லிட்டார். 5 பூதம், 5 புலன், 5 பொறி. பொறி என்பது ஞானேந்திரியம் என்று 5 சொல்லியிருக்கார். ஆக 15 பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வகுப்புக்கு வரும்போது நான் உங்களை கேள்வி கேட்டுட்டு வகுப்புக்குள்ளே போகிறேன் இல்லையா? ஏன் எப்பையா கேட்பீங்க சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. பயந்துக்காதீங்க, கேள்வியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டோம். சரி, எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுக்கல. அதனால் அப்படியே போகிற போக்கில் போகிறது தான். வாய்ப்பு இருக்கும்போது பார்ப்போம். நன்றி வணக்கம். இன்றைய வழிபாடு, இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.